அனைவருக்கும் வணக்கம். இந்த திருக்குறளில் அதிகாரம் 36 மெய்யுணர்தல், குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், அறியாமை நீங்கி மெய்யுணர்வு பெற்றவருக்கு துன்பமாகிய இருள் நிறைந்த பிறவி நீங்க இன்பமயமான வீடு வேறு கிடைக்கும். அதாவது மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவருக்கு அவ்வுணர்வு அறியாமையை நீக்கி இன்பத்தை கொடுக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். இயற்கையானது மனிதர்கள் வாழும் இடத்திற்கேற்றவாறு நல்லதையே, அதுவும் இன்பம் தரக்கூடியதைத்தான் சூழ்நிலைக்கேற்ப உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறது. இயற்கையில் மயங்கி கிடக்கும் மனிதர்களுக்கு எப்பொழுதும் இடைவிடாத ஆனந்தம்தான். இயற்கை நிறைய நமக்கு ஆனந்தமான நிகழ்ச்சிகள் அளிக்கிறது. அதாவது நீரானது அருவி போல கொட்டி அதை பார்க்கும் பொழுது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மூங்கிலிடையே காற்று அடிக்கும் பொழுது ஒரு இசை வரும். இதெல்லாம் இயற்கை தரும் இன்ப நிகழ்வுகள். நமக்காக இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறது. தென்றல் வரும் பொழுது எவ்வளவு சுகமாக இருக்கிறது. அதுபோலதான் செயற்கையால், அதாவது பொன்னும் பொருளும் செல்வங்களும் சேர அதில் திளைக்கும் மனிதர்கள் மெய்யுணர்வை மறந்து அறியாமைக்குள் அகப்பட்டு இன்பமயமான வீடு வேறு அடைவதற்கான அறத்தையும் மறந்து தான் என்ற ஆணவத்திலும் அகங்காரத்திலும் ஆடுமறை ஆடிவிட்டு ஆவி கூடுவிட்டு போகும்போது அதை கூட அறியாமை என்னும் இருளோடு தான் அடுத்தவர் பேச இருப்பார்கள். இப்படிப்பட்ட அறியாமை மனிதருக்கு நீங்கிவிட்டால் மாசில்லா அவர்கள் மெய்யுணர்வு பெற்று துன்பமாகிய இருள் நிறைந்த பிறவி நீங்கி இன்பமயமான வீடு வேறு மெய்யுணர்வாளருக்கு கிடைக்கும் என்பதையே இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர் என்ற குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறியாமை நீக்கிய ஒருவர் மெய்யுணர்வாலும் வீடு வேறு அடையலாம் என்று விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குறளில் சிந்திப்போம்.